உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் எதுவும் டவுட் இருந்தா, இல்ல உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல ஏதாவது பிரசனம் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில, கீழ இருக்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்க ஹரி பேசுறேன். இது எங்களுடைய ஹரிஸ் டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3,8 பரிவர்த்தனை. ஸோ இந்த 3,8 பரிவர்த்தனை ஒரு ஜாதகருடைய லைஃப்ல என்ன மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து ஏற்படுத்தும் அல்லது ஏற்படுத்த போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இது தனுசு ராசி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். ஸோ இப்போ இவருக்கு வந்து பலன்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3ஆம் அதிபதி, ஓகேங்களா, 3ஆம் அதிபதி சந்திரனும் 8ஆம் அதிபதி குருவும் பரிவர்த்தனையாக இருக்காங்க. ஸோ 3-8 பரிவர்த்தனை. ஸோ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், சமசப்தம பரிவர்த்தனை இருந்தால் அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பரிவர்த்தனைன்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. அது கோச்சார காலத்தில் அடிக்கும், ஓகே. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சமசப்தம பரிவர்த்தனைக்கு அடுத்த ஒரு ஒஸ்ட்டான ஒரு பரிவர்த்தனை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமசப்தம பரிவர்த்தனை வந்து உச்சாணியில் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு உங்களை தள்ளிவிடும். இந்த 3-8 பரிவர்த்தனை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும். உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுக்குற மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணி அந்த பதவியை அப்படியே பிடுங்கிக்க ட்ரை பண்ணும். ஸோ இந்த ஜாதகத்தில் இப்போ 3-8 பரிவர்த்தனை, இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் வந்து கிடைக்க வேண்டியது கடைசி நிமிஷத்தில் தன்னுடைய கூட இருந்த ஒரு அதிகாரியால் இவருக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து கிடைக்காம போயிடுச்சு. இன்றைக்கி வரைக்குமே ஒரு நார்மலான ஒர்க்கராக அதனால் அவர் வந்து இருக்க வேண்டியதாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ இவருக்கு பலன் எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு நல்லா கவனிங்க. குரு கேது ஒரு கட்டத்தில் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக லட்சக்கணக்கில் வந்து இவருக்கு வந்து கடன் இருக்குன்னே சொல்லலாம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த குரு பரிவர்த்தனையாகி வெளியே போயிடுறாரு. அந்த இடத்துல சந்திரன் வந்து மாட்டிக்குது. அப்போ சந்திரனுக்கு எது கிரக சேர்க்கை இருக்குது. ஸோ இவருக்கு அதிகப்படியான மனக்குழப்பம், மன உளைச்சல்கள் வந்து சந்திரதசை சந்திர புத்தியில் இருக்குன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் கவனிங்க, இப்போ இவருக்கு கரெக்டாக இந்த 3-8க்குரிய அந்த சந்திரனுடைய தசை புத்தி தான் இப்போ வந்து நடக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த டைமில் இவருக்கு வந்து பயங்கரமான மன உளைச்சல், ஃப்ரெண்ட்ஸ்னால தொல்லை, அதிகப்படியான கடன், சட்ட சிக்கல் எல்லாமே வந்து இவருக்கு வந்து வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த 3-8 பரிவர்த்தனை எப்போவுமே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே ஜாதகர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் இவருக்கு வந்து தொழில் வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது. ஆனால் சந்திரன் சனி சேர்க்கை இருக்குன்ற ஒரே ரீசன்னால் இவர் வந்து தொழில்னு சுற்றிட்டுருக்காரு. அதுவும் லோவஸ்ட் டிகிரியான சந்திரனுடைய தொழிலை தான் இவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பியூரிஃபையர், அந்த வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு இல்லைங்களா, வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வாட்டர் பியூரிஃபையரை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, ப்ளஸ் அதில் சேல்ஸ் பண்ணுறது, அது மாதிரியான பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு எக்ஸ்ட்ராவாக. ஆனால் அதே நேரத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங்கில் இருக்கிறாருன்னு சொல்லலாம். இப்போ இந்த கோச்சாரம் வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ரிஷபத்தில் இருக்குது. இந்த குரு ரிஷபத்திலேருந்து மூவ் ஆகி கடகத்துக்குள்ளே வந்துடும். அப்போ கடகத்துக்குள்ளே கோச்சாரத்தில் குரு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சந்திரனானது, ஓகேங்களா, தன்னுடைய வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய கடன், அது வந்து லேக்ஸையும் தாண்டி க்ரோஸில் போய் நிற்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கடன் வந்து இவருக்கு வரதுக்கான சான்ஸும் இருக்குன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவருடைய லோவஸ்ட் டிகிரி யார், ஹையஸ்ட் டிகிரி யாருன்னு இவருக்கு வந்து குறித்து கொடுக்கணும், ஓகேங்களா. இவங்களுக்கு பலன் சொல்லும்போது பலனோட எண்டில் லோவஸ்ட் டிகிரி அண்ட் ஹையஸ்ட் டிகிரி. இவருடைய லோவஸ்ட் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சந்திரன் தான். ஸோ சந்திரன் சம்மந்தமான எந்த விஷயத்துக்கும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான பலன்களை இவருக்கு வந்து சொல்லணும். அம்மாவால் இவருக்கு வந்து நிறைய தொல்லைகள் இருந்ததுன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவருடைய ஹையஸ்ட் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா சனி. ஸோ சனியை மட்டும் இவர் கரெக்டாக பிடிச்சார் அப்படின்னா லைஃப்பில் எங்கேயோ போயிடுவார்னே சொல்லலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து பிஸ்னஸ் வராது. ஏன்னா சந்திரன் வந்து 8ல் மறைஞ்சிருச்சு. எப்போ சார் பிஸ்னஸ் இவருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 வருஷத்தில், ஓகேங்களா, குரு வந்து 12 வருஷத்தில் வந்து மொத்த கோச்சாரத்தையும் சுற்றி வந்துடுவாப்புல ஒரு சுற்று கட்டத்தில். அதில் கரெக்டாக குரு வந்து 8ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த சந்திரன், ஓகேங்களா, 3ஆம் இடத்துக்கு வந்துடும். அந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும் இவருக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுமே தவிர்த்து மிச்சம் எல்லா டைமும் இவர் வந்து பிஸ்னஸ் லாஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து 6-8-12 மறையக்கூடாது. அதே நேரத்தில் நல்லா கவனிங்க, 3-8 பரிவர்த்தனை என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு இந்த 3-8 பரிவர்த்தனை வந்து இவரை வந்து ஏமாற்றிட்டே இருக்க போகுது. இவருக்கு இந்த 3-8 பரிவர்த்தனை என்ன செய்ய போகுதுன்னா,
இவர் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக ஏமாற்றிட்டே இருக்க போகுது. ஒரு போஸ்டிங்கை கொடுக்குறேன்னு ஏமாற்றும், இல்லை வந்து உனக்கு வந்து ஒரு வேலை வாங்கி தரேன்னு கூட ஏமாற்றும், இல்லை நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய நட்புக்களை பக்கத்தில் வச்சு அதே நேரத்தில் சில டைம் ஜாதகரை திருடவும் வைக்குது. அதே நேரத்தில் ஜாதகரை சில டைம் பார்த்திங்கன்னா அவமானப்படுத்துது, அதிகப்படியான அவமானங்களை கொடுக்குது. சரி, இவருக்கு வேறு என்னென்னலாம் லைஃப்பில் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து குரு கேது சேர்க்கை இருக்கிறதுனால அதிகப்படியான கோயிலுக்கு இவரே வந்து போயிட்டு வந்துட்டுருக்காருன்னே சொல்லலாம். இந்த சந்திரன் வந்து அவர் பரிவர்த்தனை கேது கூட சேர்றாரு இல்லைங்களா, அதிகப்படியான செலவுகளை தான் இவர் வந்து பண்ணிகிட்ருக்காருன்னே நம்ம வந்து சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு அதே நேரத்தில் கவனித்து பாருங்கள், 3-8 பரிவர்த்தனை இருந்தது அப்படின்னா மந்திர தந்திர சாஸ்திரங்களை பயிலுவாங்க. ஸோ இவருக்கு அதிகப்படியான மந்திர தந்திர சாஸ்திரங்கள் இவருக்கு வந்து வருதுன்னே சொல்லலாம். அதிகப்படியான மந்திரங்களை இவர் உபயோகப்படுத்தி தனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே கணிக்கிற ஒரு இஎஸ்பி பவர் வந்து இந்த ஜாதகர்கிட்ட இருக்குது. ஸோ 3-8 பரிவர்த்தனையில் இதுதான் ஒரு சிறப்பான பலன். இதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே 3-8 பரிவர்த்தனையில் அவமானங்களையே தரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடம் அப்படின்றது வந்து 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். கணிச்சு போட்டு பாருங்கள், 3ஆம் இடம் அப்படின்றது 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். ஸோ அதனால் அவமானங்களே அதிகப்படியாக 3-8 பரிவர்த்தனையில் மிஞ்சும். அதே நேரத்தில் 3-8 பரிவர்த்தனை கூட ராகுக்கு எதுவும் சேர்ந்துருச்சு, மிகப்பெரிய ஒரு அவயோக பரிவர்த்தனையே இது. ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.